எபாடா எப்படியோ 14 வருஷம் வனவாசம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. என்னன்னு கேக்குறீங்களா? மும்பை 14 வருஷமா மேட்ச ஜெயிச்சது கிடையாது. இந்த வருஷம் தான் மேட்ச ஜெயிச்சிருக்கான். டாஸ் ஜெயிச்ச ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட கேகேஆர் டீமுக்கு ஓப்பனிங்ல வந்த ரகானேவும் ஃபின்னாலனும் பவர் பிளேல மும்பை பவுலர்ஸ் பிரிச்சு எடுத்துட்டாங்க. சும்மா கும்மா குத்திட்டாங்கடா யப்பா. அதுவும் இந்த ரகானி அடிச்ச சில ஷாட்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்டா. கிளாசிக்கல் ஷாட். 8 ஓவருக்கெல்லாம் 100 ரன் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தான் என் தலைவன் லார்ட் ஷார்துல் தாகூர். தலைவன் பவுலிங் போட்டாலே விக்கெட்டு. அதுக்கப்புறம் அந்த ரகுவஞ்சி ஒரு இன்னிங்ஸ் ஆனான்டா யப்பா. உண்மையிலே அந்த பையனுக்கு பொட்டன்சியல் இருக்குடா யப்பா. பின்னாடி வந்த ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் எல்லாம் பினிஷ் பண்ண கொல்கத்தா 20 ஓவருக்கு 220 ரன் அடிச்சிருப்பாங்க. நல்ல டார்கெட் தான். மேட்ச் இன்னைக்காவது இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு பார்த்தா ஓப்பனிங்ல வந்த ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டனும் பவர் பிளேலே கொல்கத்தா டீம் ஆஞ்சி மேஞ்சிட்டு போயிட்டாங்க. மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் டிகாக் தான் ஓபன் பண்ணுவார்னு நினைச்சிட்டு இருந்தா, என்னது டிகாக்கா? அப்புறம் நான் எதுக்குடா இருக்கின்ற மாதிரி ரிக்கல்டன் ஒரு இன்னிங்ஸ் ஆனா இவங்க 2 பேரு முக்காவாசி மேட்ச முடிச்சிட்டாங்க. அப்புறம் பின்னாடி வந்த ஸ்கையே திலக்கு ஆர்த்திகெல்லாம் ஒரு கேமி ஆடி மும்பை இந்த மேட்ச ஈஸியாவே ஜெயிச்சிட்டாங்க. உங்களுக்கு மும்பை டீம் பிடிக்கணும், கமெண்ட்ல ப்ளூ கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.